தமிழகத்தின் தலை சிறந்த ஆசிரியர்களுக்கு வணக்கம். பிடிடிஆர்பி ரிசர்வ் லிஸ்ட் தொடர்பாக ஒரு வழக்கின் தீர்ப்பு கிடைச்சிருக்கு. இது நேற்று 2 நாளைக்கு முன்னாடி கிடைச்சது. இந்த வழக்கின் தீர்ப்பு இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குறேன். 8 வார காலத்துக்குள் ரிசர்வ் லிஸ்ட் வெளியிட்டு அந்த ரிசர்வ் லிஸ்ட்டை செயல்படுத்த வேண்டும். அதுவும் பர்டிகுலராக ஒரு கேண்டிடேட்டுக்கு இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இந்த தீர்ப்பு இருக்கிற ஹைலைட்ஸ் பார்த்துக்கலாம். இந்த தீர்ப்பின் அடிப்படையில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கா? எஸ்ஜிடிடிஆர்பி, பிடிடிஆர்பி, பிஜிடிஆர்பி இந்த 3 ரிசர்வ் லிஸ்ட்டில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கா அப்படின்னா நீங்கள் ஆயிஷா அகாடமி நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு தனியாக வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் உருவாக்கியிருக்கேன். எஸ்ஜிடி, பிடி, பிஜிக்கெல்லாம் தனித்தனியாக ரிசர்வ் லிஸ்ட் குரூப்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் 108 rupees பே பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா குரூப் என்ட்ரி 108 ரூபா கொடுத்தாகணும். ஏன்னா அது வந்து சட்டப்பூர்வமான கைடன்ஸு. இப்போ இந்த தகவலுக்குள்ளே போகலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இது முக்கியமான பாயிண்ட்ஸ் பாருங்கள். ரிசர்வ் லிஸ்ட் கேண்டிடேட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் பிடி அசிஸ்டன்ட். The BT assistant mathematics to consider the petitioner selection and appointment the said post of the operation and reserve list and considering representation. என்னை கொடுத்துருக்காங்க பாருங்க. இது வந்து நமக்கு 19/2/26 பிப்ரவரி மாதம் 2026லேயே ஒரு இண்டிவிஜுவல் கேண்டிடேட் வந்து ரிசர்வ் லிஸ்ட் வெளியிட்டு அதில் என்னை வந்து கன்சிடர் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. ரிசர்வ் லிஸ்ட் வெளியிடும் போது ரிசர்வ் லிஸ்ட் வெளியிட்டா அதில் எனக்கு வந்து வேலை வாய்ப்பு தான் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து செயல்படுத்த மறுத்ததுனால திரும்ப அவங்க கண்டமிட்டு போட்டு திரும்ப எடுத்திருக்காங்க. இதுல என்ன தீர்ப்பு வந்திருக்கு? 8 வாரத்துக்குள்ள சொல்லியிருக்காங்க. அந்த 8 வாரம் எப்போ வருது சார் அப்படின்னா இந்த ஜூன் மாதம் 28ஆம் தேதியோட முடியுது. முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். பெட்டிஷனர்ஸ் என்ன கேட்டிருக்காங்க? பெட்டிஷனர் ரெப்ரசன்டேஷன் 19 to 2026 வித்தின் எ டைம் ஃப்ரேம். பிப்ரவரி மாதம் 19 ஃபைல் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த 19 to 2026 ரிக்வஸ்ட் ரெஸ்பாண்டன்ஸ் to drop the reserve list and candidate for the post of BT assistant mathematics reserve list வெளியிடுங்க. அது வெளியிட்ட பிறகு கேண்டிடேட் கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுல என்ன நடந்திருக்குன்னா கடைசி பாயிண்ட் கீழே பாருங்க. since the respondents have failed to consider the set representation to the date, நீதிமன்றம் குறிப்பிட்ட டேட்டுக்குள்ள ரெஸ்பாண்டன்ட் வந்து எதுவுமே செய்யலன்றதுக்காக petitioners has been constrained approach to this court for the relief. திரும்பவும் அவங்க கோர்ட்டை அணுகியிருக்காங்க. நீங்கள் சொன்ன நாளுக்குள்ள ரிசர்வ் லிஸ்ட் கொடுக்கல அப்படின்னு ஒன்னே இங்கே நீதியரசர் என்ன சொல்லியிருக்காங்க? நீதியரசர் வந்து நீதியரசர் ஆஷா அவர்களுடைய அமர்வில் இருந்திருக்கு. ரெப்ரசன்டேஷன் டேட்டட் 19 to 2026 and pass appropriate orders on merits and accordance with the law within a period of 8 weeks from the date of receipt copy of this order. இந்த ஆர்டர் என்னைக்கு பாஸ் பண்ணிட்டாங்கன்னா ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி பாஸ் பண்ணிட்டாங்க. அதாவது நமக்கு ரிசர்வ் லிஸ்ட் வெளிவந்தது ஒரு கேஸாக இருந்தாலும் ரிசர்வ் லிஸ்ட் வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கேஸ் இருந்திருக்கு. ஒரு கேண்டிடேட்டுக்கு இந்த மாதிரி ரிசர்வ் லிஸ்ட் வெளியிட்டு அவங்களுக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஃபர்தர் ப்ரொசீடிங் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இது 8 வாரம் அப்படின்னு பாருங்கள். 28 நாளுனா மே 28 ஒரு மாதம் முடிஞ்சு போச்சு. அடுத்து இப்போ ஜூன் 28 2 மாதம் வரப்போகுது. 8வது வாரம் இது. அப்போது 28ஆம் தேதிக்குள்ளே டிஆர்பி இது செயல்படுத்தணும். பொறுத்திருந்து பார்க்கலாம் இது செயல்படுத்துறாங்களா இல்லை திரும்பவும் இது நீதிமன்ற அவமதிப்பாளருக்கு உட்பட்டு போதான்னு சொல்லி. இந்த மாதிரி உங்களுக்கு சட்டப்பூர்வமான கோர்ட் தீர்ப்பு அப்புறம் அரசாணைகள் இந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு கைடன்ஸ் வழங்கப்படும். உங்கள் பேர் ரிசர்வ் லிஸ்ட்ல இருக்குன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கா இல்லையா, எப்படி நம்ம பள்ளிக்கல்வித்துறை அணுகலாம், தொடக்கல்வித்துறை அணுகலாம், இல்லை நீதிமன்றத்தை அணுகி கேட்கலாமா, அதுக்கான கைடன்ஸ் எல்லாமே ஆயுஷாக்கும் வழங்கப்படுது. இதை வந்து நம்ம தமிழாக்கம் எப்படின்னு பார்த்தலாம். இப்போ இங்கிலீஷில் சொல்லிட்டோம். தமிழாக்கம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மனுதாரரின் 19/2/2026 தேதியிட்ட கோரிக்கையை இந்த நீதிமன்றம் நிர்ணயிக்கும் காலக்கெடுக்குள் பரிசீலிக்குமாறு எதிர்வாதிகளுக்கு உத்தரவிடக் கோரி ஒரு கட்டளை பேராணையை பிறப்பு ரிட் மனு சமர்ப்பிக்கப்பட்டது. மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் பிடி அசிஸ்டன்ட் கணிதம் பதவிக்கு விண்ணப்பிச்சிருந்தாங்க. காத்திருப்பு பட்டியலை தயாரிக்குமாறும் எதிர் மனுதாரர்கள் கோரிய மனுதாரர்கள் ஒரு மனுவை சமர்ப்பிச்சிருக்காங்க. அதாவது டிஆர்பி தான். அப்போ டிஆர்பி என்ன பண்ணும்? 25/10/2023 அது பிடிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் அந்த செயல்முறையை நம்ம கவர்மெண்ட் சர்வன்ட் ஆக்ட் 2016 படி 3U பிரிவு படி வெளியிடணும்னு சொல்லியிருக்காங்க. மனுதாரர் இதான் மெயின். மனுதாரர் குறிப்பிட்ட காத்திருப்பு பட்டியலில் தனது பெயரை சேர்க்கவும் அப்பட்டியல் நடைமுறைக்கு வரும் பட்சத்தில் நியமனத்துக்கு பரிசீலிக்கவும் கோருகிறார் என்று வழக்கறிஞர் வாதிட்டு இருக்காரு. ஆனால் இங்க என்ன வருதுன்னா, ஆனால் எதிர் மனுதாரர்கள் இன்று வரை அந்த கோரிக்கையை பரிசீலிக்க தவறியதால் மனுதாரர் இதற்கான நிவாரணம் கிரீவன்ஸ் கேட்டு நீதிமன்றத்தை நாடிருக்காங்க. இதெல்லாமே ஏப்ரல் மாசமே நடந்திருக்குங்க. ஏப்ரல் மாதமே என்ன பண்ணாங்க? ரிசர்வ் லிஸ்ட்டை போட சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க மதிக்க காணோம். இவங்க திரும்ப கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி திரும்ப கேட்டிருக்காங்க. கண்டெம்ட் போட்டு கேட்டுறாங்க. அதில் பதில் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வழக்கின் உண்மை மற்றும் சூழ்நிலையை மற்றும்
இரு தரப்பிலும் செய்யப்பட்ட சமர்ப்பிகளை கருத்தில் கொண்டு நீதிமன்றம் வழக்கின் தகுதிகளுக்குள்ள செல்லாமல் உள்ள போகாம 19/2/2026 அவங்க பதிவு பண்ண டேட் பெட்டிஷனர் பிப்ரவரி மாசம் பதிவு பண்ணாங்க. இதை பரிசீலிச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த உத்தரவு நகலை பெற்ற நாளிலிருந்து 8 வார காலத்திற்குள் தகுதியின் அடிப்படையிலும் சட்டத்திற்கு இணங்கவும் உகந்த உத்தரவுகளை பிறப்பிக்கணும். அப்போ இந்த உத்தரவு பிறப்பிக்கிட்ட நாளிலிருந்து அப்படின்னு சொல்றாங்க. இந்த உத்தரவு என்னைக்கு கொடுத்துருக்காங்கன்னா 28/4/2026. இது வந்து கோர்ட் ஆர்டர் டேட்டு. கோர்ட் ஆர்டர் டேட்டு நமக்கு 28/4 இருந்தாலும் டிஆர்பி கிட்டையும் பள்ளிக்கல்வித்துறைக்கும் என்னைக்கு போய் சேர்ந்ததுன்னு நமக்கு தெரியாது. அது வந்து மே மாதம் 5ஆம் தேதியா இருக்கலாம், மே மாதம் 10ஆம் தேதியா இருக்கலாம், இல்லை இப்போ ஜூன் 10ஆம் தேதியா கூட இருக்கலாம். இங்க தீர்ப்பு என்ன வந்திருக்கு அப்படின்னா இந்த உத்தரவின் நகல் பெற்ற நாளிலிருந்து அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம கோர்ட்டு வந்து ஆர்டர் கொடுத்து 28/4ன்றதுக்காக கோர்ட்டு கொடுத்த ரெசிப்ட் அந்த ஆர்டர் டேட் 28/4லிருந்தே நாம 8 வாரம் கால்குலேட் பண்ண முடியாது. டிஆர்பிக்கும் பள்ளிக்கல்வித்துறைக்கும் என்னைக்கு போஸ்டர்ல போய் ரீச் ஆச்சு, அது என்னைக்கு அவங்க ஓப்பன் பண்ணி படிச்சாங்கன்னு ஒரு கான்செப்ட் இந்த இடத்துல ஒளிஞ்சிருக்கு. அப்போ மே மாசமா இருக்கலாம், ஜூன் மாசம் ஃபர்ஸ்ட் வீக், இந்த மாசம் செகண்ட் வீக் கூட வந்துக்கலாம். ஸோ அவங்க பெற்ற நாளிலிருந்து 8 வாரத்துக்குள்ள இந்த ஒரு கேண்டிடேட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ரிசல்ட்ஸை போட சொல்லி அவங்களை கன்சிடர் பண்ண சொல்லுங்க. ஆனால் மதுரையில் ஒரு பக்கம் கேஸ் ஃபைல் பண்ணி ரிசல்ட்ஸே வர வச்சுட்டாங்க. இப்போ இந்த மாதிரி நிறைய வழக்குகள் இருக்கு. அந்த வழக்குகளை தொடர்ச்சியாக ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபோன்ல பார்க்கலாம். உங்களுக்கு வழிகாட்டுதல் வேணும்னா ஆயிஷா அகாடமி வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. 108 rupees பே பண்ணி எஸ்டிடி பிடி பிஜிடி இந்த கைடன்ஸ் குரூப்ல சேர்ந்துங்க, ரிசல்ட்ஸ் கைடன்ஸ் சேர்ந்துக்குங்க. டெய்லியுமே நமக்கு அங்கே ஒரு ½ hour மீட்டிங் இருக்கும். டெய்லி 9 to 9:30 கூகுள் மீட் இருக்கும். அதில் உங்களோட டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் கேட்கலாம். எனக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, எப்படி வாய்ப்பு வரும், எந்த இடத்துல வாய்ப்பு வரும், யாரெல்லாம் வந்து எஸ்டிடியில் பிடி போயிருக்காங்க, யாரெல்லாம் பிடி பிஜியில் போயிருக்காங்க, யாரெல்லாம் பிடி வந்து காலேஜ் போக போகிறாங்க, ஈவன் எஸ்டிடி பிடி வந்து யாரெல்லாம் குரூப் 2 குரூப் 1 எக்ஸாம் போக போகிறாங்க. ஸோ இந்த ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னொரு எக்ஸாம் வர வரைக்கும் வேலிட் இருக்கனால இதை நாம் வந்து கீப் ஆன் வாட்ச் பண்ணும்போது யாராவது எங்கிருந்தாவது வெளியில் போகும்போதோ பணி வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. மீண்டும் அடுத்த ஒரு முக்கிய பதிவில் சந்திக்கலாம். அகாடமியை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான வாட்ஸ்அப் நம்பர், ஜிபே நம்பர், வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அடுத்தடுத்த பதிவுகளில் டீட்டெயிலாக விளக்கம் தரேன். இது வந்து முழுக்க தீர்ப்பின் அடிப்படையில் தான் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவுகளும் உங்களை சந்திக்கிறேன்.